நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல் பார்க்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அதிரடி செய்தி. நம்ம கிங் கோலி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி அணிக்கு ஒரு கோப்பையை வாங்கி தந்திருக்கார். இதை நம்பவே முடியலல்ல. 18 வருட காத்திருப்புக்கு ஒரு முடிவு. 18வது சீசன்ல நம்ம கோலி 3 ஃபைனலில் ஆடி கணக்கில் அடங்கா பவுண்டரிகள் அடிச்சு சதம் பல போட்டு ஒரு அரை குறை கதையை கொண்டு வந்திருந்தார். ஒவ்வொரு ஐபிஎல் சீசன் தொடங்கும் போதும் ஆர்சிபி ரசிகர்கள் மத்தியில் ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு தீப்பொறிதான் இருக்கும். நம்ம கோலி கோப்பையை எப்ப கொண்டு வருவார்? ஆனா ஒவ்வொரு முறையும் கதை ஒரு கசப்பான மௌனத்தோடு, உடைந்த இதயத்தோடு தான் முடிஞ்சது. அடுத்த வருஷம் அதே கேள்வி, டேய் கோப்பை எப்படா வரும்? ஆனா இந்த முறை ஜூன் 3, 2025 அன்று பெங்களூரு இரவு வெறும் பட்டாசு சத்தத்தால் மட்டும் இல்லாம 18 வருடமா புதஞ்சிருந்த கனவுகளோட கர்ஜனையால் அதிர்ந்தது. ஆர்சிபி அணி பஞ்சாப் கிங்ஸை இறுதிப் போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் முறையா கோப்பையை தூக்கியது. ஸ்டேடியத்தில் இருந்த ஒவ்வொரு கண்ணும் கலங்கின, ஒவ்வொரு இதயமும் கொண்டாடியது. ஒவ்வொரு வாயிலும் ஒரே ஒரு பெயர்தான், வி.டி. கோலி. கோலியின் ஓய்வு $1 மில்லியன் கேள்வி. ஆனால் இதோட சேர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு கேள்வி தீயாய் பரவ ஆரம்பிச்சது. இதுதான் கோலியோட கடைசி ஐபிஎல்லா? கோலி ரொம்ப வேகமா ஓய்வு அறிவிச்சுக்கிட்டு வர்றாரு. அவருடைய 20ல இருந்து ஓய்வு எடுத்தது ரொம்பவே அதிர்ச்சி அளிச்சது. இன்னும் 3-4 வருஷம் அவர் ஆடி இருக்கலாம், ஆனா ஓய்வு எடுத்துட்டாரு. அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு எடுத்துட்டாரு. இப்போ மக்கள் மனசுல ஒரு கேள்வி ஓட ஆரம்பிச்சது. கோலி அந்த மாதிரி எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சது, உட்கார்ந்து போனது. அவர் ஐபிஎல்ல இருந்தும் ஓய்வு எடுப்பாரா? பலரும் சொன்னாங்க, கோலி ஓய்வு எடுத்துடணும், டோனி பண்ண தப்பை அவர் பண்ணக்கூடாது. டோனி 2023ல கோப்பை ஜெயிச்சாரு. அப்போ டோனிக்கும் குட்பை சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. சில பேர் சொல்றாங்க, இல்ல கோலி ஓய்வு எடுக்காத, உங்ககிட்ட இன்னும் நிறைய மேட்டர் இருக்கு, நிறைய ஃபயர் இருக்கு. 18 வருட பயணம் ஒரு கம்பேக் கதை. 2008ல கோலி ஆர்சிபி ஜெர்சி அணிஞ்சப்போ ஒரு புது பையனா இருந்தார். கோலியே சொன்னார், இந்த அணிக்கு நான் 18 வருஷம் கொடுத்தேன், என்னோட சின்ன வயசை கொடுத்தேன், என்னோட யவனத்தை கொடுத்தேன், என்னோட பீக்கை கொடுத்தேன், இப்போ என்னோட அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கேன். 18 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வெறும் ஒரு கிரிக்கெட் வீரர் மட்டும் இல்ல, களத்தை அனல் பறக்க வைக்கும் ஒரு நெருப்பு. அவருடைய எனர்ஜி, அவருடைய விசுவாசம் அள்ளுதுபா. 3 முறை ஃபைனல்ல தோத்தாரு. விமர்சனங்கள் வந்தது, ரசிகர்களோட எதிர்பார்ப்பு சுமை எல்லாத்தையும் கோலி தாங்கினார். ஆனா அவர் உடையல. ஒவ்வொரு முறையும் எழுந்து நின்னு இன்னொரு முறை முயற்சி பண்ணுவோம்னு சொன்னார். இந்த முறையும் பண்ணார், கலக்கல் பண்ணார், ஜெயிச்சிட்டார். அதுவும் அனாதையா ஜெயிக்கல. சமூக வலைத்தளங்கள்ல பல பேர் எழுதினாங்க, கோலி ஒன்னும் பண்ணல, டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடினாரு. இந்த வருஷமும் கோலி 15 மேட்ச்களில் 657 ரன்கள் எடுத்திருக்கார். 55 ஆவரேஜ், 145 ஸ்ட்ரைக் ரேட், 8 அரை சதம். கெத்து இது 18 வருஷ தவம். அவரோட வியர்வை, கண்ணீர், அசைக்க முடியாத நம்பிக்கையின் வெற்றி. நான் போக மாட்டேன், கோலியின் உறுதி. ஆனால் இங்கதான் கேள்வி வருது, ஓய்வு எடுப்பாரா? ஜூன் 29, 2024 D20 ஓய்வு. மே 12, 2025 டெஸ்டில் இருந்து ஓய்வு. இப்போ கோலி ஒன்டே மற்றும் ஐபிஎல்ல மட்டும்தான் இருக்கிறார். சமூக வலைத்தளங்கள்ல இதுதான் கோலியோட கடைசி ஐபிஎல்லான்னு கேள்வி ஓடிட்டு இருக்கு. ஃபைனல் மேட்ச்ல மேத்யூ ஹேடனோட பேசிக்கிட்டு இருந்தார். அந்த கேள்விகளை அவர் கேன்சல் பண்ணிட்ட மாதிரி தான் இருக்கு. அவர் ஓய்வு எடுக்க மாட்டார்னு தோணுது. நான் ஐபிஎல் ஆடுற வரைக்கும் ஆர்சிபிக்காக ஆடுவேன்னு சொன்னாரு. இந்த கோப்பை எனக்கு இல்ல, என்னோட ரசிகர்களுக்கானதுன்னு சொன்னாரு. என்னோட இதயம் மைதானத்துல துடிக்குது, என்னோட பயணம் முடியலன்னு சொன்னாரு. நான் இம்பாக்ட் பிளேயரா ஆட மாட்டேன், எப்ப ஆடினாலும் ஒரு பிளேயரா தான் ஆடுவேன்னு சொன்னார். 2023ல டோனிய பத்தியும் வதந்திகள் பரவின. அவர் திரும்ப வந்தார். கோலியோட பாதை வேற. கோலி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க மாட்டார். அவருடைய ஃபிட்னஸ், ஆர்வம், ஆட்டம் எல்லாமே மைதானத்தை ஆள நான் தயார்னு சத்தம் போட்டு சொல்லுது. கோலி ஆர்சிபிக்கு ஒரு பளபளக்கும் பாரம்பரியத்தை கொடுக்க நினைச்சாரு. இப்போ அதை கொடுத்துட்டாரு. 18வது வருடத்துல 18வது சீசன். கோலியோட ஜெர்சி நம்பர் 18. உண்மையில நீங்க கோலியோட ரன்களை பார்த்தா 65, 6, 5, 11, 7, 18 ஒரு கமால் கோயின்சிடென்ஸ். இது விதியின் சதி. பிரபஞ்சமே கோலிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதின மாதிரி. கோலி சொன்னாரு, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபியோட ஒரு கனவு கண்டேன், அது 18வது சீசன்ல நிறைவேறுச்சு. அசத்தல் இல்லையா? இதுதான் கதைகள். ஈசலா கப்னம்தே, ஒரு முடிவில்லா கதை. 2 ஆரஞ்சு கேப், ஒரு சீசனில் பல பவுண்டரிகள். 2016 அதிக ரன் எடுத்தவர், 973 ரன்கள். அது ஒரு அன்மேட்சபிள் சீசன். 4 சதம் அந்த வருஷம் அடிச்சார். அது வெறும் புள்ளி விவரங்கள் மட்டும் இல்லப்பா, அது ஒரு உணர்ச்சி. ஒவ்வொரு ஷாட்,
ஒவ்வொரு கொண்டாட்டம், ஒவ்வொரு போராட்டம் ரசிகர்களோட இதயத்துல பதிஞ்சு போச்சு. அவர் வெறும் ரன்கள் அடிக்கல, கோடிக்கணக்கான கனவுகளை நெய்தார். அந்த கனவுகள் நெய்யப்பட்டு நிறைவு பெற்று இந்த கோப்பை கிடைத்ததும் கோலி ஓய்வு எடுப்பாரா கேள்வி வருது. ஆனா பதில் இல்லன்னு தோணுது. விராட் கோலி இன்னும் ஆர்சிபிக்காக விளையாடுவார். இது அவர் உருவாக்கி வைத்த அணி, இது அவருடைய மக்கள். அவர் எப்போ வரைக்கும் விளையாட விரும்புகிறாரோ அப்போ வரைக்கும் விளையாடலாம். அவர் சொன்ன மாதிரியே நான் ஆர்சிபிக்காக எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன், விளையாடுற வரைக்கும் இங்க தான் இருப்பேன். ரசிகர்களும் அவர் ஓய்வு எடுக்க கூடாதுன்னு தான் விரும்புறாங்க. இன்னும் பல கோப்பைகளை விரும்புறாங்க. ஆர்சிபியோட கதை இன்னும் நல்லா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஒரு பெரிய பாரம்பரியத்தை விரும்புறாங்க, எதிர்காலத்துக்கும் சொல்லப்படும் ஒரு பாரம்பரியத்தை. 18 வருடங்கள் 6574 நாட்களுக்கு அப்புறம் இப்போ கனவு நிறைவாகி இருக்கு. 2008 ஆரம்பிச்ச அந்த பயணம் இப்போ முடிஞ்சிருக்கு. 2009, 11, 16 மனம் உடைச்சது இப்போ சரியாகிவிட்டது. சலா கப் நம்தேங்கிற வாசகம் இப்போ நம்து ஆகிடுச்சு. கப்பு நம்முடையது ஆகிடுச்சு. நம்ம எல்லாரும் விரும்புறது என்னன்னா கோலி ஓய்வு எடுக்க கூடாது, அவர் இன்னும் விளையாடணும்னு தான் நாம ஆசைப்படுறோம். அவருக்கு மனசு இருக்கிற வரைக்கும் விளையாடி இன்னும் நிறைய கோப்பைகளை ஜெயிச்சு கொடுக்கணும்னு விரும்புகிறோம். இந்த மேட்ச் பத்தி உங்க கருத்து என்ன? நம்ம கிங் கோலிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல கிரிக்கெட் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம்.